அம்மா ப்ளீஸ், நீ தான் அப்பாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரணும். ப்ராஜெக்டுக்காக நான் போய் தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் அப்பாட்ட பேசுமா. இவளது புலம்பல் தாங்க முடியவில்லையோ அல்லது இவளது படிப்பு கெட்டுவிடக்கூடாது என அவள் அம்மா நினைக்கிறாளோ என்னவோ, அப்பாவிடம் பேசுவதாக கைலிற்கு வாக்கு கொடுத்தாள் அம்மா. அவர் வந்ததும் அப்பாவுக்கே உண்டான இயல்பாக மகளை பற்றி விசாரித்தார். இதையே சாதகமாக்கி கொண்ட கைலின் அம்மா அவரிடம் இதை பற்றி பேச ஆரம்பித்தார். என்னங்க, நம்ம கையல் ப்ராஜெக்ட் விஷயமா 2 நாள் அந்த மந்திரிக்கோட்டை ஊருக்கு போகணுமா. உங்க அனுமதிக்காக வெயிட் பண்றா. ப்ளீஸ் ஓகே சொல்லுங்களேன். 2 நாள் தானே, ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ப்ளீஸ் அவளுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்களேன் என்று கைலுக்கு ஆதரவாக பேசினாள் அம்மா. நான் அதுக்கு சொல்லலம்மா, அந்த ஊர் கொஞ்சம் பயங்கரமானதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் யோசிக்கிறேன், ஏண்டா கையில் ஆர்கியாலஜி படிக்க வச்சேன்னு இருக்கு. ஓகே, இதோட காலேஜ் முடிகிறதுனால அவளை போக சொல்லு. ஆனால் அவள் ரொம்ப பத்திரமா இருக்கணும் என்று ஒருமனதாக சம்மதித்தார் அவள் அப்பா. ஆம், கயல் இறுதி ஆண்டு ஆர்கியாலஜி படிக்கும் கல்லூரி பெண். ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக அவள் மந்திரக்கோட்டை செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். மந்திரக்கோட்டை ஒரு உயிரிழந்த ஊர். அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போரில் வெற்றி பெற்றோரால் அழிக்கப்பட்ட இடம். அங்கு மக்கள் யாரும் தற்போது வசிப்பதில்லை. அந்த ஊர் பற்றிய தொல்லியல் ஆராய்ச்சிக்காக தான் கயல் அங்கு செல்லவிருக்கிறாள். அப்பாவின் அனுமதி கிடைத்ததால் தனது 2 சக நண்பர்களுடன் அங்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் கயல்.